Hello friends, welcome to TT Butterfly channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது டே 2 டே 3 கான ஓல்ட் டிபிலிசி நியூ டிபிலிசி இந்த வீடியோ தான் பார்க்க போறோம். நாங்க ஹோட்டல்ல பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் நாங்க போனது வந்து ஓல்டு டிபிலிசி தான் போனோம். பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து கேபிள் கார்ல போனது. கேபிள் காருக்கு வந்துட்டு எங்க பேக்கேஜ்ல அவங்க சேர்த்து தான் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு நாங்கள் பணம் எதுவுமே பே பண்ணவே இல்லை. அவங்க டூரிசமே எங்களுக்கு பேக் பண்ணி அழைச்சிட்டு போனாங்க. நம்ம கேபிள் காரில் போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிளேஸ் வந்து மதர் ஆஃப் ஜார்ஜியா. கேபிள் கார்லேருந்து பார்க்கும்போது ஓல்டு டிபிலிசி ஃபுல்லாக தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும். கீழே ஒரு ரிவரும் பார்க்கலாம். அதில் போட்டிங்கும் நீங்கள் போகலாம். ஆனால் அதுக்கு வந்து நம்ம தனியாக பே பண்ணணும். பார்த்துட்டு இருக்கிறது தான் மதர் ஆஃப் ஜார்ஜியா. நம்ம கேபிள் கார் மூலமாக பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபுல்லாகவே ஓல்டு டிபிலிசி தான். இங்கே வந்து அந்த பழங்காலத்து பில்டிங் நிறைய இருக்கும். அவங்க அதை அப்படியே மாற்றாமல் அந்த ஓல்டு டிபிலிசின்னு வச்சுருக்காங்க. நியூ டிபிலிசியில் தான் நீங்கள் ஹைட்டான பில்டிங் அதெல்லாம் பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாகவே அந்த பழங்காலத்துக்கு பழைய கட்டடங்கள் இதெல்லாமே நிறைய இருந்தது. பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஓல்டு சர்ச்சு. இதுக்குள்ளே நாங்கள் போனோம். பட் அவங்க வீடியோ எடுக்க எங்களுக்கு அலோவ் பண்ணலை. கேபிள் காருக்கு அப் அண்ட் டவுனும் பே பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஒன் டேக்கும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து டூரிசம் பேக்கேஜ்லேயே அப் அண்ட் டவுனுக்கு ரெண்டுக்குமே பேக்கேஜோடு சேர்ந்து வந்தது. அதனால் அவங்களே பே பண்ணிட்டாங்க. ஒரு ட்ரிப்புக்கு வந்து 2.5 ஜெல். நீங்கள் 2 ட்ரிப்பு அது அப் அண்ட் டவுன் வரீங்க அப்படின்னு சொன்னால் 5 ஜெல் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து அவங்க ஒரு கார்டு வாங்கிக்க சொல்கிறாங்க. அது வந்து 2 ஜெல் அதுவுமே திரும்ப கொடுத்துட்றாங்க. இந்த கார்டை வச்சு நம்ம இன்னொரு பார்க்குக்கு போகும்போது அங்கே உள்ள ட்ரெயின்லலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்துட்டு இருக்கிறது தான் பிரிட்ஜ் ஆஃப் பீஸ். இது வந்துட்டு ஃபுல்லாக கிளாஸால் இருக்கும். இது வந்துட்டு ஓவர் வியூ. நம்ம கேபிள் காரில் இது போகும்போது இது நல்ல ஃபுல் வியூ கிடைக்கும். கேபிள் கார் விட்டு இறங்கினதும் ஃபஸ்ட்டு நம்ம போய் பார்க்க போகிறது வந்து மதர் ஆஃப் ஜார்ஜியா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஸ்டாச்சு தான் வந்து மதர் ஆஃப் ஜார்ஜியா. நீங்கள் சிட்டி டூர் பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வாட்டர் பாட்டில்ஸ் எடுத்துக்கோங்க. என்னதான் 18 டிகிரியாக இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு சூடு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா நாங்கள் போகும்போது ஒரு 11:30 அந்த மாதிரி. ஆனால் அங்கே நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு ஐஸ்கிரீம்ஸ்லாம் கிடைக்கும், வாட்டர் கிடைக்கும், ஜூஸஸ் கிடைக்கும், நிறைய ஷாப்ஸ் இருக்கும். ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் நிறைய கிடைக்கும்.
இது வந்து வாக்கிங் டூர். ஓல்டு டிபிலிசியோட வாக்கிங் டூர். இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபால்ஸ் இருக்கும். இங்க தான் சல்ஃபர் பாத் எடுப்பாங்க. நீங்க சல்ஃபர் பாத்துக்கு புக் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஒரு 2 to 3 டேஸ்க்கு முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணணும் அப்படின்னு எங்க கைட் சொன்னாங்க. இங்க உள்ள டாய்லெட்ஸ்க்குலாம் நம்ம பே பண்ணி போற மாதிரி தான் இருக்குது. ஓரளவு தான் கிளீனா இருந்தது. இங்க உள்ள டாய்லெட்ஸ்ல பிடெட்டே இல்ல. ஒரு சில இந்தியன் ஹோட்டல்ஸ்ல மட்டும் பிடெட் உள்ள டாய்லெட்ஸ் இருந்தது. இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது தான் மாஸ்க். இந்த மொத்த ஓல்டு டிபிலிசிக்குமே இது ஒரு மாஸ்க் தான் இருக்குன்னு சொன்னாங்க. அது வந்து ஜிம்மா மாஸ்க். பார்க்க போகிறது லவ் பிரிட்ஜ். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய லாக் இருக்கும். அவங்க கேட்டதுக்கு இங்கே கப்புலாக வரவங்க இதை மாதிரி லாக் வாங்கி போட்டாங்கன்னா அவங்க ஃபாரெவர் சேர்ந்துருப்பாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நிறைய பேர் வந்து நாங்கள் போகும்போதே அவங்களோட நேம்ஸ் எழுதி அங்கே லாக் பண்ணிட்டு போகிறாங்க. அங்கேயே இந்த லாக்லாம் விற்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கிளாக் டவர். இது ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் கிளாக் டவர் ஆஃப் தி ஜார்ஜியா. வந்து டைம்லாம் காட்டுது. ஆனால் சில நேரங்களில் மட்டும்தான் அந்த காக் முன்னாடி வந்துட்டு இருந்ததுங்களா, இப்போ காக் வரதில்லை அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோஸும் எடுத்து தருவாங்க ஃப்ரீயாகவே. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மத்தாஸ் மிட்டா பார்க்கு. பார்க்க நிறைய ரோலர் கோஸ்டர்ஸ் அது மாதிரி என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் நாங்கள் போகும்போது அது மெயின்டெனன்ஸில் இருந்தது. ஆனால் ஃபெனிகுலர் ரைடு இருந்தது. இது வந்து ஒரு ஆளுக்கு 20 ஜெல் அப் அண்ட் டவுன். நீங்கள் இதுலேயும் 1 வே ட்ரிப்பும் எடுத்துக்கலாம், இல்லை ரிட்டர்ன் ட்ரிப்பும் எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து 1 வே ட்ரிப் எடுத்தோம். பர் ஹெட்டுக்கு வந்து 10 ஜெல் வாங்கிக்கிட்டாங்க. ரைடில் வந்து நம்ம பேனோராமிக் வியூ ஆஃப் டிபிலிசி பார்க்கலாம். இந்த ரைடு வந்து மவுண்டெயினில் போகும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஃப்ரண்ட் ரோவில் எடுங்க. அப்போ வியூ இன்னும் சூப்பராக தெரிஞ்சுது. டாப்பில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் சிட்டி, ஓல்டு டிபிலிசி, நியூ டிபிலிசி எல்லாமே நமக்கு தெரியும். சூப்பராக இருக்கும். பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃப்ரீடம் ஸ்கொயர். இது வந்துட்டு 4 ரோடு ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் த டூரிசம் பிளேஸ். ஈவினிங் போனால் இங்கே ஷோஸ் நிறைய நடக்கும். நாங்கள் ஈவினிங் போக முடியலை. இதுதான் பிரிட்ஜ் ஆஃப் பீஸ். இது வந்து ஃபுல்லாக கிளாஸில் இருக்கும். கீழே வந்து ரிவர் போகும். இது வந்து சிட்டியோட சென்டரில் இருக்குது. இது வந்துட்டு நியூ டிபிலிசி. ஓல்ட் டிபிலிசி, நியூ டிபிலிசியில் கொஞ்சம் நியர்பையாக தான் இருக்கும். இதோட எங்களுக்கு வந்து டே 2 டூர் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் பார்த்ததே இந்த சர்ச் தான். பார்த்துட்டு இருக்கிறது வந்து சாம்பினா கேத்தட்ரல். இது வந்துட்டு ஒன் ஆஃப் த வந்து பிக்கஸ்ட் சர்ச் ஜார்ஜியாவோடது. ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ்க்கு இது ஒரு பெரிய சர்ச் அப்படின்னு சொல்றாங்க வேர்ல்டுலே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரானிக்கல்ஸ் ஆஃப் ஜார்ஜியா. இங்கே வந்துட்டு 16 பில்லர்ஸ் இருக்கும். இந்த பில்லர்ஸ் எல்லாமே பிரான்ஸில் செஞ்சுருப்பாங்க. ஒவ்வொரு பில்லர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா 30 to 35 சென்டிமீட்டர்ஸ் ஹைட்டில் இருக்கும். இந்த பில்லர்ஸில் ஃபுல்லாகவே வந்து கிறிஸ்டியானிட்டியை பற்றி இருக்கும். இங்கே ரூல் பண்ண ரூலர்ஸை பற்றியுமே நிறைய இருக்கும்.
ஜார்ஜியா போனீங்க அப்படின்னு சொன்னா இங்க நிறைய டாக்ஸ் பார்க்கலாம். இங்க உள்ளவங்கலாம் டாக் லவர்ஸ். டாக் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். நல்லா நிறைய ஃபர் வச்சுட்டு சூப்பரா இருக்கும். ஆனா போகும்போது கொஞ்சம் சேஃபா போங்க. ரோட் சைடு வாக்கிங் அந்த மாதிரி போகும்போது. கார்னிக்கல் ஆஃப் ஜார்ஜியா பின்னாடி ஒரு லேக் இருக்கும். அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். கொஞ்சம் தூரம் நீங்க நடந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வரலாம். இதோட எங்களுக்கு டே 3 வந்து முடிஞ்சிருச்சு. ஏன்னா நாங்கள் டிபிலிசியை விட்டு கிளம்பி குட்டைசிக்கு போகணும். எங்களுக்கு 4th டே மார்னிங் ஃப்ளைட் அப்படிங்கிறதுனால இதோட லஞ்சோட நாங்கள் கிளம்பி நாங்கள் அங்கே ரீச் ஆனதும் அங்கேயே எங்களுக்கு ஹோட்டல் புக் பண்ணி கொடுத்தாங்க. குட்டைசிலையும் ஓவர் நைட் நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஏர்போர்ட் கிளம்பிட்டோம். இதோட எங்களுக்கு டிபிலிசி டூர் முடிஞ்சிருச்சு. குட்டைசியில் நாங்கள் என்னென்ன பிளேஸ் பார்த்தோங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.